18 வயதிலேயே திருமணம், 4 வயதில் ஒரு குழந்தை, கணவரை விட்டு பிரிந்து காதலனுடன் லிவ் இன் டு ரிலேஷன்ஷிப், பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்திய கொடூர காதலன். அடுத்து நடந்த கொடூரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டம் ராஜோலு மண்டலம் மெரகபாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 22 வயது ஒலேட்டி புஷ்பா. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நெருங்கிய உறவினருக்கும் இவருக்கும் திருமணமாகி 4 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது. புஷ்பாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே உரசல் ஏற்பட்டதால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் தனது தாயார் கங்காவுடன் வசித்து வந்த புஷ்பா வேலை தேடி விஜயவாடாவுக்கு குடிபெயர்ந்தார். அப்போது கார் மெக்கானிக் ஷேக் ஷம்மி என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நட்பு காதலாக மாற ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். சிறிது காலத்திற்கு பிறகு தம்பதியர் ரசோலுக்கு திரும்பி ஒரு வாடகை வீட்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றாக வாழத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 6 மாதங்களாக ஷேக் ஷம்மி சரிவர வேலைக்கும் செல்லாமல் குடித்துவிட்டு வந்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் குடிக்க பணம் இல்லாததால் காதலன் ஷேக் ஷம்மி புஷ்பாவை பாலியல் தொழிலில் ஈடுபட வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதை அவர் திட்டவட்டமாக மறுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஷேக் ஷம்மி மிகவும் கோபமடைந்து கத்தியால் புஷ்பாவின் கழுத்தில் மிக கொடூரமாக குத்தியுள்ளார். புஷ்பாவின் தாயார் கங்கா மற்றும் சகோதரர் வினய் தடுக்க முயற்சித்திருக்கிறார்கள். அவர்களையும் ஷேக் ஷம்மி கொடூரமாக தாக்கிவிட்டு புஷ்பாவை கத்தியால் மீண்டும் மீண்டும் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் புஷ்பா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதையடுத்து ஷேக் ஷம்மி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தகவல் கிடைத்தவுடன் இன்ஸ்பெக்டர் நரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி தலைமறைவான ஷேக் ஷம்மியை தேடி வருகிறார்கள். புஷ்பாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ரசோல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்த கங்கா மற்றும் வினய் ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது தலைமறைவாக உள்ள ஷேக் ஷம்மியை தேடி வருகிறார்கள். அவசரமாக புஷ்பாவிற்கு செய்த திருமணம் அவசரமாக கணவரிடம் இருந்து பிரிவை உண்டாக்கியது. அதிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ளாத புஷ்பாவும் அவரது குடும்பத்தாரும் அவசரமாக 22 வயது மெச்சூரிட்டி இல்லாத இளைஞன் ஷேக் ஷம்மியுடன் திருமணம் செய்து வைக்காமலேயே வாழ வைத்திருக்கிறார்கள். அவனோ புஷ்பாவை பணம் சம்பாதிக்கும் வெறும் பொம்மையாக நினைத்திருக்கிறான். கட்டிய கணவருடனும் வாழ முடியாமல், நம்பிப்போன காதலனுடனும் வாழ முடியாமல் 22 வயதிலேயே புஷ்பாவின் கதை முடிந்துவிட்டது. சோகத்திலும் சோகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.